ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜாராணி சேனல். இன்னைக்கு கதையில் என்ன பார்க்க போகிறோம்னா, காசு பணம் இருந்தால் தான் பெத்த பிள்ளைங்க கூட பெத்த தாய் தகப்பட மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் தான் நம்ம கதை பார்க்க போகிறோம். கதைக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைங்க, ஒரு அம்மா அப்பா இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய குடும்பமாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த வயசான அம்மா எங்கேயுமே வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்து காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க மருமக்கமாறு எல்லாமே அவங்கவங்க ஒரு வேலைக்கு போய் குழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வயசான அம்மா எங்கேயுமே வேலைக்கு போகலைன்ற காரணத்தினால அந்த மகன் மருமகள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே அந்த அம்மாவை ஒரு தரக்குறைவாக பேசவோ, எந்த நேரம் பார்த்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு குத்தி காட்டி பேசவோ, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அந்த அம்மாவுக்கு வந்துருக்கு. அந்த அம்மா யோசிக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும், கடவுளே இப்படிலாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்கிறதுக்கு என்னை பேசாமல் உங்ககிட்டே கூப்பிட்டுக்கோ கடவுளே அப்படின்னு சொல்லி கூட சில நேரத்தில் கடவுள்கிட்ட அந்த அம்மா வேண்டுறாங்க. ஆனால் அந்த கடவுள் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை காத்திருக்காங்க. அந்த கொஞ்ச நாளையிலேயே அந்த அம்மா இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள்கிட்ட வேண்டதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த கடவுளே ஒரு நாள் அந்த அம்மா தூங்கி எந்திரிச்ச உடனேயே அவங்க கதவை திறக்கும் போது கதவுக்கு முன்னாடி ஒரு வாத்து ஒன்று அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த வாத்தை பார்க்கும்போது என்னடா இது, கதவை திறந்தோடனே வாத்து நிற்கிது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் பிரமிப்பாக நிற்கிறாங்க. அந்த அம்மா அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கையில் அந்த வாத்து பேசுது, அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பேசுது. அந்த அம்மாட்ட சொல்லுது அந்த வாத்து, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கவலையெல்லாம் போக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வாத்து சொல்லுது. அப்படின்னு ஏன் கவலையை நீ போக்க போறியா, எப்படி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த அம்மா பிரமிச்சு போய் அந்த வாத்து பேசுறது அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த வாத்து சொல்லுது, அம்மா என்னோட இறக்கையை ஒன்று பிடுங்கிங்க, அந்த இறக்கையை பிடுங்கி உங்கள் கையால் தொட்டிங்கன்னா அது தங்கமாக மாறும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தை சொன்னதில் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நம்மளோட சந்தோஷம்னு சொல்லுது, அது சொல்கிற வார்த்தைக்காகவாது நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த வாத்தோட ரெக்கையை பிடுங்குறாங்க. அந்த அம்மா வந்து கைப்பட்டதுமே அந்த இறக்கை வந்து தங்கமாக மாறிடுது. தங்கமாக மாறவுமே அந்த அம்மா ஃபேமிலியிலேருந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. இந்த அம்மா அந்த தங்கத்தெல்லாம் சேமித்து வச்சு நல்ல ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி, அதாவது அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுனா அதிக ப்ராஃபிட் வருமோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை பெரிய பணக்காரங்க இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த மகன் மருமகள் அது உள்ள மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அந்த அம்மா கிட்ட பண உதவிக்காகவோ மற்ற உதவிக்காகவோ போய் கையேந்தி நிற்கிற நிலைமை அந்த பசங்களுக்கு வருது. அந்த அம்மா கொஞ்சம்